ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வெளியில போறோம். போகும் காரியங்கள், போ என்ன விஷயத்தை நோக்கி போறோமோ, அது வெற்றியில முடியணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி. இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க போகும்போது, நல்ல பண வரவு வந்துட்டே இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ்க்காக பேச போறீங்க, பணத்துக்காக அப்படின்னாலும், இல்ல சேல்ஸ் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, பணத்தை ஈர்த்து கொண்டு உங்ககிட்ட குடுக்கறதுக்கு நம்ம வந்து நெறைய விஷயங்கள் இத பத்தி முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அந்த அரிசிய பத்தி. ஸோ இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டி ரெட் கலர்ல பேப்பர். சிகப்பு பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி சிகப்பு பேப்பர் இல்லன்ற பட்சத்துல, சிகப்பு கைக்குட்டையோ ஸ்மாலா சின்னதா அதுல சிகப்பு கலர்ல இருக்கணும். சிகப்பு பேப்பர் இல்ல அப்படின்னு சொல்றவங்க வெள்ள பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல சிகப்பு கலர் ஸ்கெட்ச் இருந்தா அது ஃபுல்லா சிகப்பாக்கிடுங்க ஃப்ரண்ட்லயும் பேக்லயும். ஓகேவா? அத எடுத்துக்கிட்டு அப்படியும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வெள்ள துணி கிடைச்சதுன்னா அத சிகப்பு கலர்ல தோச்சு எடுத்துக்கோங்க. சிகப்பு கலர் வர்றதுக்கு நம்ம மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்தா சிகப்பு கலர் வந்துரும் இல்லையா? அதுல தோச்சு அத காய வச்சு வேணா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈஸியஸ்ட் ஒரு கடையில போய் ஒரு ப்ளவுஸ் பிட் வாங்கி அது சின்னதா ஒரு ஒரு போர்ஷன்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு கலர் பேப்பர்லயோ இல்ல துணியிலயோ 7 7 7 சாரே சாருங்கிற மாதிரி 7 7 அரிசி, நெல்லா வேண்டாம் அரிசியா 7 7 7 அரிசி மட்டும் எடுத்து அந்த அந்த பேப்பர்ல வச்சு உள் பக்கமா நம்மளை நோக்கி மடிக்கணும். மடிக்கும்போது எனக்கு பண வரவு வந்துட்டே இருக்கு, இப்படி நான் ஸ்டாப்பா எனக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மடிச்சு 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 உங்க பாக்கெட்ல வச்சுட்டு போனாலே போதும். நீங்க கூடிய விஷயங்கள் வெற்றியில முடியும். பணமும் அதற்கு தேவையான பணமும் இல்ல இன்கம் அப்படி ஸ்டாப் ஆகாம ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பழங்காலத்து மெத்தட் இது. இது ட்ரை பண்ண சிம்பிள். இதெல்லாம் தாந்திரிக வழி. சிம்பிளா அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, இப்படி இது கையில சும்மா இதை வச்சுக்கோ. ஈவன் ரிசப்ஷன்ல நிற்கும் போது கூட முன்னாடிலாம் பூச்செண்டு கொடுப்பாங்க, எனர்ஜி லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போல்லாம் அது ரொம்ப ஸ்டைலிஷ் இல்லைன்னு தூக்கி போட்டுடுறோம். பட் கண் திருஷ்டி விழாமல் இருக்கிறதுக்கும் எனர்ஜி லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி கெட்டியமாக அப்படி பிடிச்சிப்போம். அதனால் அதுவும் ஒரு விஷயம். பட் அந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்கள் நம்ம அந்த காலத்தில் பண்ணது நம்ம 10ஆம் பசலித்தனம்னு பண்ணாமல் இருக்கோம். பட் அதுலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்துட்டே இருக்குது. அதாவது தேவையான அளவிற்கு பணம், தேவைக்கு மீறிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.